விசுவாசிக்கிறதுனா என்ன? ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையை நான் நம்பலாம். அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அவர். நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு வறண்டு இருக்குது, வறண்டு போச்சு. பல தப்புகள், பல காரியங்கள் நடந்துருச்சு. ஒரு பொல்லாத உலகம் பாருங்க. நமக்கு எதிராக வருகிற அத்தனை காரியங்களை மேற்கொள்கிறது கர்த்தர் நமக்கு உதவுகிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாழ்க்கையில தான் பலவிதமான சத்துருக்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை வாழ விடாதபடிக்கு, உங்களை தலை நிமிர விடாதபடிக்கு பல்வேறு சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லா சக்தியை காட்டிலும் மேலான சக்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சக்தி. எந்த சக்தியும் நிற்கக்கூடிய சக்தி விசுவாசத்தின் சக்தி. மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய சக்தி. உனக்கு கூர்மையான பற்களை கொடுத்திருக்கிறேன் சொல்றாரு. எதுக்கு? மலைகள் எல்லாம் பதறாக்குவதற்கு, தவிடுபடி ஆக்குவதற்கு, பவுடர் ஆக்குவதற்கு. உங்களுக்கு எதிராக இருக்கிற மலைகளை பவுடர் ஆக்குவதற்கு கூர்மையான பற்களை கொடுத்திருக்கிறேன். இங்கேதான் வல்லமையை வச்சுட்டாரு கர்த்தர். ஆமென். நல்ல நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். வறண்ட நிலமா, வறண்ட நிலத்தை கர்த்தர் நீர் ஊற்ற மாற்றுவார். மறுபடியும் அங்க நீர் பாய்ச்சப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லா நன்மைகளையும் அங்க கொண்டு வரும், காரியங்களை மாற்றி அமைக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.